ரவீந்தர் விஷால கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்காரு. வெளியில ஒரு விஷயம் தீயா பறந்தது இல்லையா? சௌந்தர்யா மேட்டர், தர்ஷிகா மேட்டர் அத பத்திலாம் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு இவருமே சொல்றாரு, "நான் அதுக்கு ஒரு கன்க்ளூஷனும் குடுத்துட்டேன். சௌந்தர்யா கூப்பிட்டு நான் பேசிட்டேன். அதே மாதிரி தர்ஷிகா விஷயம் நான் வெளிய போய் தான் பேச முடியும். என்னோட லட்டு வரும்போதும் நான் சொல்லிட்டேன். அவ கேட்கும்போதும் நான் எல்லாமே ஒத்துக்கிட்டேன். வெளியில இவ்ளோ தப்பா போயிருக்கு. நான் தர்ஷிகா கிட்ட எத்தனையோ தடவ சொல்லியிருக்கேன். அவ என்கிட்ட இன்ட்ரெஸ்ட் காட்டும்போது, இதெல்லாம் இந்த இடத்துல தேவையில்ல. அவளையும் அதே மாதிரி தான் ஒத்துக்கிட்டா. அப்போ இவர் கேட்குறாரு, அந்த பொண்ணு எவ்ளோ நம்பிக்கையோட இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கும். தன்னோட அம்மாக்காக ஒரு சிங்கிள் மாம் சொல்லிட்டு ஒரு ரெப்ரசன்ட் பண்ணி தானே அவ உள்ள வந்திருப்பா. ஸோ அவ கனவ கலைச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? நீ செஞ்சதெல்லாம் ஓகே. ஆனா அவகிட்ட நீ என்னைக்காவது ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கியா? இது மட்டும் இல்ல, நெறைய மேட்டர் சொல்ல வேண்டியதான். ஜாக்லின் கூட உனக்கும் அவளுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டே இருக்கு. அது என்ன உண்மை? நீயும் அவளும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றீங்க. அதுவுமே சிரிச்சுக்கிட்டே இவர் சொல்றாரு. உங்களுக்கு தெரியுமா? நீங்க வரதுக்கு முன்னாடி அதுவுமே ரிசால்வ் பண்ணிட்டோம். நானும் ஜாக்லினும் 9 வருஷமா ஃப்ரெண்டு. அது இப்படி அப்படின்னு போச்சு. ஆனா இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு இடிச்சுக்கிட்டு இருந்தது. ஆனா நீங்க வரதுக்கு முன்னாடி அதுவுமே நான் முடிச்சுட்டேன். ஆனா ஒண்ணும் ஒத்துக்கவே முடியல. இதே விஷால் தான் ஒரு சில வீக்ஸ்க்குலாம் பிஃபோரு ஜாக்லினும் இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல இருக்கும்போது ஒண்ணு பேசியிருந்தாரு. ஜாக்லினும் நானும் 9 வருஷம் ஃப்ரெண்டு. நீ இப்படி இல்லவே இல்லையான்னு சொல்லிட்டு என்ன போட்டு உடைச்சுக்கிட்டே இருந்தா. நானும் அவள ஒரு 4 தடவ தான் பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு க்ளோஸ் இல்லன்னு சொன்ன விஷால், இன்னைக்கு நானும் ஜாக்லின் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொருமே இவர் ஒரு கேள்வி கரெக்ட்டா கேட்குறாரு. சௌந்தர்யா இன்னும் வெளியில போலல்ல. வீட்டுக்குள்ள தானே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ வெளியில போனா அது வேற கதை. ஏன்னா அவங்களுக்கும் மக்களுக்கும். வீட்டுக்குள்ள உனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது இல்லையா? ஸோ அது உன்னோட விளையாட்டா இருக்கும். நீ என்னவோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்க. ஆனா அவளுக்கு அது சரியா புரியுதா புரியலையான்றத நீ எப்படி ஒத்துப்ப? முத்துக்குமார எத்தனையோ தடவை நீங்க கொரியன் ஃபேக்ட்ரி, அதுக்கப்புறம் டபுக்கு டப்பா, இவன் பாரு இவன் ஒண்ணுமே தெரியாது. வாய வச்சுட்டு பொழச்சிடுவான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனம் சொல்லியிருக்கீங்க. ஆனா இதுவே வந்துட்டு முன்னாடி இருக்கும்போது வேற மாதிரி பேசியிருக்கீங்க. இப்போ நீ சொல்றதுல எது உண்மைன்னு நினச்சிக்குது? ஒரு தடவ நீ பாசமா பேசுற, ஒரு தடவ வேற மாதிரி பேசுற. ஒண்ணே ஒண்ணு சொல்லணும். தர்ஷிகா நீ வந்து அவள பிட்ரை பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு தான் அவ நெனச்சிட்டுருக்கா. இத மட்டும் தான் நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். வெளிய போய் நீ அத எப்படி சால்வ் பண்ணிப்பியோ, அத சால்வ் பண்ணிக்கோ. எப்போ ஒருத்தன் வந்து சொல்றானோ, என் கேம் என்னால போச்சே தவிர, இன்னொருத்தனால போச்சுன்னு சொன்னான்னு வச்சுக்கோயேன், அதுலயுமே நம்ம தகுதி இழந்துட்டோம். இங்க இருக்கிறவங்கலாம் ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஏன் சொல்ற? சாச்சனா வந்து உன்ன வந்து ப்ளே பால்ன்னு நெனச்சுட்ட, கஷ்டப்பட்டேன். ஏன்னா தங்கச்சி மாதிரி நெனச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு. இங்க இருக்கவங்கலாம் அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ நீ சொல்றியா அன்ஷிதா? அன்ஷிதா பொறுத்தவரைக்கும் அவ ஒண்ணே ஒண்ணு யோசிப்பா. அவள நம்பிட்டா அவங்களுக்காக மட்டும் என்ன தப்பு பண்ணாலும் அவங்க கரெக்ட்டு தான் சொல்லுவா. ஜாக்லின்க்கு வேற மாதிரி விஷம் தான் அன்ஷிதா. அன்ஷிதா பொறுத்தவரைக்கும் இப்படிதான் அவ ஒரு கேம விளையாடிட்டு போயிட்டா. இதுக்கு மேல நீ க்ளோஷர் குடுத்துட்டு, இது வெளியில எப்படி பண்ணணுமோ அது பண்ணிக்கோ. உனக்கு இந்த வீட்ல யார்கிட்டயாவது ஏதாவது மனஸ்தாபம் இருக்கா? இல்ல இவங்க கிட்ட நான் பேசணும், நான் பேசாம விட்டுட்டேன்னு நெனைக்கிறியான்னு கேட்டதுக்கு, இவரு என்ன சொல்றார்ன்னா, "ரவி சார் உங்கள தான் நான் நெனச்சேன். ஆனா அதுவுமே பேசி தீர்த்துட்டேன்." அதுக்கு இவருமே சொல்றாரு, "இத பாரு, நீ சொன்னதெல்லாம் ஓகே. எனக்கு அவ்ளோ கோவம் இருந்தது. ஆனா இதுவுமே எனக்கு புரிதல் இருக்கு. ஸோ ஃபினாலே பொறுத்தவரைக்கும் நீ பார்த்து விளையாடு. ஆல் த பெஸ்ட்" சொல்லிட்டு முடிக்கிறாரு. என்ன கூட தான் சுனிதா கேட்டா, "சார் இதெல்லாம் நம்பலாமா? நம்மள எக்ஸ் கண்டஸ்டட ரீப்ளேஸ் பண்றது." அதுக்கு இவரும் சொல்லிட்டாராம், "இது கண்டிப்பா உண்மை கிடையாது. இது ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீக்ல ஃபினாலே கண்டஸ்டன்ட் ரொம்பவே வீக்கா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ ஏதாவது பொருளாதாரம் ரீதியா ஏதாவது பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் நம்ம உள்ள அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்க கண்டஸ்டன்ட ரீப்ளேஸ் பண்ணிலாம் நம்மளால உள்ள போகவே முடியாது. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலுமே எனக்குமே அதில உடன்பாடு கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. நாளைக்கு எப்படி இவங்கள எல்லாருமே வெளியில அனுப்பிடுவாங்க தான் நினைக்கிறேன். இல்லன்னா பொங்கல் வரைக்கும் வச்சிருக்கலாம். ஆனா, இதுவுமே வேற மாரி ட்விஸ்ட்டா கூட முடியும். ஸோ, இப்ப லீஸ்ட்ல வோட்டிங் பார்த்தீங்கன்னா, பவித்ரா, அதுக்கப்புறம் விஷால், அதுக்கப்புறம் அருண் தான் இருக்காங்க. இந்த ட்விஸ்ட் இவங்கள தூக்குவாங்களா? இல்ல வேற யார தூக்குவாங்களான்றது நாளைக்கு தெரியும். ஆக மொத்தம் டபுள் எலிமினேஷன் இருக்க போறது உண்மதான். ஸோ, லைவ் அப்டேட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு என் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் குடுக்குற லேட்டஸ்ட் அப்டேட்லாம் உங்களுக்கு சீக்கிரமா வந்தடையும்.